கோவாவே இருக்கதா நினைப்பா. கொஞ்சம் இங்க வாங்க. காஃபி அச்சா என்ன கிண்டலா? அது காஃபி இல்ல, டீ. டீ குடிச்சா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா, காஃபி குடிச்சா உடம்பு மந்தமா இருக்கும். இது எங்க வீட்டு குறிப்புல போட்டிருந்தாங்க. அதுவும் டீல 2 ஏலக்காயை தட்டி போட்டா உடம்புல சோர்வே வராதான். இந்த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அந்த குரங்கு எலி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டு குறிப்பு மேட்டர்ல நீ என்ன யூஸ் பண்ண நினைக்கிறேன். அச்சா நகி है. गुड मॉर्निंग डैड. गुड मॉर्निंग मॉम. जीते रहो बेटी, जीते रहो. இன்னும் அந்த கோவால இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்குமா? இன்னும் கூட 2 நாள் இருந்தா நல்லா இருந்திருக்கும். விட்டா கோவாலே செட்டில் ஆயிடுவா போல இருக்க. என்னங்க, நம்ம கோவாலேருந்து வந்து நம்ம காலில் இறங்கினதும் அத்தனை பேர் கண்ணு பொறாமையிலேயே நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் நொல்ல கண்ணு. இவ கோவா போயிட்டு வந்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாள. அமெரிக்கா, யூரோப்பு, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தா என்ன ஆட்டம் ஆடுவா? தரையிலேருந்து 4 அடி மேலதான் நிப்பா. கவலைப்படாதீங்க, இதோட பெரிய போட்டியில ஜெயிச்சு நான் உங்களை அமெரிக்கா கூட்டிட்டு போறேன். டேய், ஏதோ ஃப்ளூக்ல எழுதி ஜெயிச்சிட்ட, அதுக்காக ரொம்ப பீத்திக்காத. அப்பா, நான் உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டு போறேன்ப்பா. நீ படிச்சு அமெரிக்கா போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதாவது ஏமாந்த அமெரிக்கா மாப்பிள்ளை உன் தள்ள கட்டினாதான் ஒரே வழி. பாருங்க அப்பாவை. சும்மா இருங்க. எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை விட அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். ஆமா, நீ பெரிய அறிவு ஜீவி. கோவா 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல என்ன கேட்ட? கொத்து பரோட்டாவா? 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல கேக்குற சாப்பாடு அது? அது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. அது கூட பரவாயில்ல. இவ கை கழுவுற தண்ணிய ஜூஸ் நினைச்சிட்டு குடிச்சாலே அதான் பெரிய ஜோக்கு. இவரு என்னவோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையே பிறந்து வளர்ந்த மாதிரி தான். ரொம்ப அல்ட்டி. சரி சண்டே விடுங்க. 5 நாள் கோவால தங்கியாச்சு. எப்படி எல்லாம் வேலையை பாருங்க. என்னங்க, கோவால எவ்வளவு அழகழகான பில்டிங். அந்த மாதிரி எப்பங்க நீங்களும் கட்ட போறீங்க? அதுவும் அந்த பேலஸ் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? சூப்பர். ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு பாத்ரூம். ஐயோ அப்பா, நீங்க அங்க போய் பாத்ரூம் தானா பாத்தீங்க? ஐயோ பழக்க தோட்டம். நான் இனிமே பாத்ரூம் பக்கமே போறது இல்ல. பாத்ரூமே கட்ட போறது இல்ல. வெரி குட் அப்பா சார். 4 பேர் சொல்ற மாதிரி ஒரு நல்ல பில்டிங்கா கட்டுங்க. ஐயோ, உங்க அப்பாவோட வைராகியம் கொஞ்ச நாளைக்கு தான். வேதாளம் திரும்ப பாத்ரூம் பக்கமே போயிடும். பழமையை மாத்தி சொல்லாத. கூடிய சீக்கிரம் நான் தொழில பெரிய ஆளா போறேன் பார். நிஜமா சொல்றீங்களா? ஆமா, நீங்க தான் பேப்பர்ல படிச்சேன். நாளைக்கு மவுண்ட் ரோட்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல வாக் இன் இன்டர்வியூ நான் போறேன். மவுண்ட் ரோடு இருக்கு, நடந்து போகணுமா? ஐயோ அம்மா, வாக் இன் இன்டர்வியூனா யார் வேணா போகலான்னு அர்த்தம். அப்ப நிறைய பேர் போட்டிக்கு வருவாங்களே. யாரு போட்டிக்கு வந்தாலும் என்ன யாராலையும் அசைக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன். ஏங்க எல்லாரும் அடிச்சு வரட்டுறீங்களா? கோவால போய் அந்த ஸ்விம் சூட் எல்லாம் பார்த்த புத்துணர்ச்சியில இருக்கேன். அதே மூட்ல நான் யார வேணா ஜெயிப்பேன். அப்பா சார் ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா நம்ம யாரும் அவர்கிட்ட பேச முடியாது. என்னங்க, நான் கூட சமயபுரத்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்ட்டு. அடிப்பாவி, இப்பதான் ப்ராஜெக்ட பத்தியே சொன்னேன், அதுக்குள்ள வேண்டிக்கிட்டியா? அது எனக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு? வேணாம், நீ உடனே அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணு. இந்நேரத்துக்கு அது ரீச் ஆயிருக்கும். அப்பா, நீங்க மொட்டை அடிச்சுக்கீங்கப்பா, இப்ப விட நல்லாவே இருப்பீங்க. ஆண்டவனோட அருள் தேவை, ஆனா கடினமான உழைப்பும் தேவை. நீங்க 2 பேரும் போங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட பத்தி யோசிக்கிறேன். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆல் தி பெஸ்ட். Thank you. நீ ஒண்ணு விஷ் பண்ணலையா அண்ணா? நான் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கணும் ஏற்கனவே விஷ் பண்ணிட்டேனே. ஓ, அந்த அம்மனுக்கு போட்ட அப்ளிகேஷனை பத்தி பேசுறியா? அம்மன் அம்மனே, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு மட்டும்தான் வரணும், அது யாருக்குமே வரக்கூடாது. நீதான் அருள் புரியணுமா. அப்பா, உங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, பிரிச்சு பாருங்க. என்னங்க, அம்மனை வேண்டிட்டு ஓபன் பண்ணுங்க, நல்ல விஷயமா இருக்கு போது. என்னங்க அப்புறம் தூக்கி போட்டீங்க? பெசன் நகர் பீச் பக்கத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பார். போதும் அது தூக்கி போட்டப்பவே புரிஞ்சுக்கிட்டோம் என்ன வந்திருக்கோம். உங்களுக்கு வேற என்ன வரும்? கலங்காதடா ரங்கா, கலங்காத. கூடிய சீக்கிரம் நீ பெரிய ஆளா வருவ, இது சத்தியம். வா இப்பதான் ஜூஸை போட்டு முடிக்கிறேன், கரெக்டா வருது பாரு செல்லம். இல்ல மாமா, வா இந்தா
வெயில்ல கரைச்சி வந்திருப்ப குடி ஃபுல்லா. என்னது? எலுமிச்சம்பழ ஜூஸ். எங்களுக்கு நீங்கெல்லாம் சாப்பிட்டா ஜல்பு பிடிக்கும், ஜுரம் வரும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவீங்க. அதனால போய் விளையாடுங்க போங்க. போங்க. அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கா? நிறைய போட்டிருக்கேன் மாமா. தான் ஃபுல்லா குடிச்சிரு. குடிச்சிரு. என்ன உடம்புக்கு அவ்வளவு நல்லது, உடம்பு இளைக்கும். அதனால தான் உப்பு சேர்த்தேன். ஏங்க வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்கவே மாட்டீங்களா? என்னடா சொல்ற? அவனுக்கு என்னடானா அவன் தான் ஜெயிலுக்கு போய் சம்பாரிச்சு போறதாவும் நாம உட்காந்து சாப்பிட்றதாவும் நினைப்பு. நீ யாரை சொல்ற? மொட்டையா சொன்னா எனக்கு அப்புறம் தெரியும். பாண்டியனை சொல்றேங்க. பாண்டியனுக்கு என்னடா? ஐயோ உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? இங்கிலீஷ் சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இங்கிலீஷ் உனக்கு தெரியாது, தமிழ் தெரியுமில்ல? தமிழ்ல சொல்லு, உனக்கும் புரியும், எனக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். பின்ன என்னங்க எதை சொன்னாலும் மாடு மாதிரி தலையாடுறீங்களா? அப்ப என்ன மாடுங்கிறியா? ஐயோ நான் அப்படி சொல்லலங்க. சொன்னேன், அதுக்கு அர்த்தம். ஏங்க இப்ப அதுவும் அங்க முக்கியம். அங்க ஒருத்தன் உங்க சொத்தை தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கேட்கறத விட்டுட்டு டேய் சொத்து போட வாங்கிக்கலாம்டா, மாடு எருமைன்னு சொல்லி மானம் போச்சுன்னா எப்படிடா? அது இருக்கிறவங்க பேச வேண்டிய பேச்சு. அப்ப இல்லைங்கிறியா? ஐயோ இல்லங்க. இல்லவே இல்லைங்கிறியா? ஐயோ அந்த இல்ல சொல்லலங்க. வேற என்ன சொல்ல வர சொல்லு. ஏங்க இப்ப அதுவும் அங்க முக்கியம். என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அங்க போய் கேளுங்க. ஐயோ அவ எச்ச பண்ணிட்டாளடா, அத போய் கேட்டா சினிமா இருக்குமாடா? ஐயோ என்ன ஐயோ? இது என்ன மூட்டைன்னு கேளுங்க. இங்க எதுக்காக வந்திருக்கான்னு கேளுங்க. யார கேட்டு வந்தான்னு கேளுங்க. இவன் யார கேட்டு ஜூஸ் கொடுத்தான்னு கேளுங்க. எப்ப போக போறான்னு கேளுங்க. இது எல்லாத்தையும் நீங்க கேளுங்க. நான் கேட்கணுங்கிறியா? தமிழ் தானங்க சொன்னேன். சரி வா கேப்போம். ஸ்டாப். ஏண்டா ஒருத்தியும் அவ்வளவு குடிக்கிறா இல்ல, அது 4 கிளாஸ் ஊத்தி 4 பேர் குடிக்கலாமல்ல? ச்சே, என்ன கேட்க சொன்னா இந்த ஆளு என்ன கேட்கறாரு பாரு. யாருகிட்ட அங்க பேசிட்டு இருக்கிற? இது என்னன்னு கேளுங்க. கேக்குறேன்டா கேக்குறேன். நீ சொல்லி கேட்கற அளவுக்கு நான் விவரம் இல்லாதவனா? ஒரு போலீஸ்காரன், இது கூட எனக்கு தெரியாதா? என்னது? நான் சொல்லல, அவருக்கு வெள்ள மனசு. அத கூட என்னன்னு கேக்குறாரு பத்தியா? மாமா அது துணி மூட்டை. அது எங்களுக்கு தெரியுது. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்துச்சு? இந்த அழுக்கு துணி மூட்டைய துவைக்கிறதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இவ்ளோ துணி துவைக்க எவ்வளவு தண்ணி செலவாகும்னு உனக்கு தெரியுமா? அதானே சர்ப்பு சோப்பெல்லாம் யார் தருது? பரவாயில்லையே, நீங்களாவது கொஞ்சம் விவரமா இருக்கீங்களா? டேய், நாங்க எங்களுக்குள்ள பேசிருக்கிறோம். நீ என்னடா பிள்ளைக்கா மாதிரி நடுவில் உள்ள புந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கூழானாலும் குளித்து குடி, அதை நான் ஃபாலோ பண்றேன். கந்தையானாலும் கசக்கி கட்டு, அவன் ஃபாலோ பண்றான். என்னங்க நியாயம்? இங்க எதுக்கு எடுத்து வந்து துவைக்கணும்? அவன் சொல்றது நியாயம் தானம்மா? லூசு. ஐயா உங்களை லூஸ் உங்கள ஜெயலர் மாமா அத இவ்ளோ துணிய அங்க தோச்சா அக்கம் பக்கத்துல எல்லாம் கண்ணு போட்டுருவாங்கல, அதனால தான் அந்த துணி மூட்டைய மாமா இங்க கொண்டு வர சொல்லுச்சு. அப்புறம் இவ்வளவு துணியும் அவ தோச்சால்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால அவ தோச்சால்னா நான் அலசுவேன், நான் அலசுனா சாகாய காய வைப்பான். நல்ல யோசனை தண்டா இருக்குது. அதுக்கான யாருடா? நம்ம ஆளு. எது? பாண்டியனோட ஆளுல நம்ம ஆளு தானே? தோச்சுக்கு போட்டு மேடா. ஐயா என்ன ஐயா, இதை வளர விடக்கூடாதுங்க. இதெல்லாம் வளராதுடா, செடி கொடி மரம் தான் வளரும். ஐயோ, இங்க துவைக்கிற பழக்கத்தை வளர விடக்கூடாது. அப்படி விட்டீங்க பின்னால் உங்களுக்கு பிரச்சனை. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்படிங்கிறியா? ஓகே, இது நான் ஒரு பிளான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய். அதுக்கப்புறம் நடக்க போற வேடிக்கை பாரு. பாண்டியா, எப்படி துவைக்கிறது ஆகி போச்சு. என் குழந்தைங்க துணி என் துணி கொஞ்சம் இருக்குது, அதையும் துவைச்சிடுறீங்களா? அதெல்லாம் அசத்திடுவா. ஏன் துணிங்க? அதுக்கன்றா கொண்டு வந்து கொடு மாட்டேன்னு சொல்ல போறாங்க. ஏன் பாண்டியா, கரண்ட் வேற இல்லையா? எப்படி? ஏங்க கரண்ட் இல்லைன்னா தானே கிராமத்து பொண்ணுங்க சந்தோஷமா இருக்கும். கிணத்துல தண்ணி மொண்டு துணி துவைச்சனா அவளுக்கு தோச்ச மாதிரியே இருக்குங்க. அப்பா பாத்ரூம். அம்மாப்பா பாத்ரூம். சொல்ல மறந்துட்டேன். இந்த பாத்ரூம்ல காலை வச்சா வழுக்குது, அதனால கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி விட்டுருமா. பாத்ரூம் சுத்தமா இருந்தா அப்படி பிடிக்குங்க. அப்புறம் நீ சமையலுக்கு எவ்வளவு பாத்திரம் யூஸ் பண்ணுவ டெய்லி? நான் ஒரு 4-5 சிக்கனமா தானே யூஸ் பண்ணுவேன். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நல்லா கழுவி விளக்கி பல வச்சிடறியாமா? ஏங்க அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கண்ணாடி இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணவே வேணாம், அந்த பாத்திரத்தையே நம்ம யூஸ் பண்ணலாம். பலன்னு வளர்க்குவாங்க. அப்படியா? வெரி குட் சபா. அப்படித்தான் இருக்கணும். ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது நாள் வரைக்கும் இந்த வீட்டு இந்த பேச்சுலர் பையன் தான் கூட்டி பெருக்கி இருக்கிறான். என்ன பண்ற, நல்லா கழுவி பெருக்கி வச்சிருமா. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டை பெருக்கி கழுவிடு. என்ன, நானும் குழந்தைகள்லாம் இங்க இருந்தோம்னா உனக்கு வேலை செய்யறது கிடைச்சதா இருக்கும். அதனால நாங்களே சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க கவலையே படாதீங்க, போயிட்டு வாங்க. வீடு கந்தர் கோட்டை மாதிரி இருக்கும், அதாவது கோயில் மாதிரி இருக்குங்க. போங்க, கிளம்புங்க. ஓகே போய் ட்ரெஸ் பண்ணுங்க, புறப்படலாம்.
சீக்கிரம் சீக்கிரம். என்னடா துணி இவ்வளவுதான் இருக்குதா? ஐயா இது கீழே இருக்கிற தாயமாட்ட கேட்டு வாங்கி வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டதுங்க. காசு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அப்படியா? நீங்க தெரிய வேண்டாம். காசு விட்டு ஓகே. என்னடி ரொம்ப தங்குச்சு இழுத்துற? ஏயா அந்த வீட்ல ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு ஏன் இஷ்டத்துக்கு தூங்கிட்டு நான் பாட்ட அப்பா ஒன்னு ரெண்டு துணியை தோச்சு போட்டுட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு சோப்பு கட்டி மிச்சமாகும், தண்ணி மிச்சமாகும், அந்த வீட்டுல துவைக்க வேண்டாம், எல்லா துணியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வான்னு சொன்னேன். உன் பேச்சு கேட்டுட்டு நான் கொண்டு வந்தா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்கிட்ட அவ்வளவு வேலை சொல்றாங்க. அதையும் நீ கேட்டுட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாடுறியோ? நீ ஒரு ஆம்பளையா? ஆம்பளையா? சொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே கை நீட்டி நீ அடிக்கிறியா? என்ன போச்சு உங்க அப்பா வீட்டுக்கு போயிருவியா? போடி. இதுக்கு வேற பொம்பளைய பார். அடுத்த மணி நான் தானா? இந்த ஐடியா கொடுத்தேன். ஐயா என்ன விளையாட்டு இது? அரிக்காது இப்படி பண்ணுவா நிறைய எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்கு வீட்டை. என்னங்க எழுந்திருச்சிட்டீங்களா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் எந்திரிக்கணுமா. அவசரப்பட்டு எந்திரிச்சா ஹார்ட் நின்றுமா. மெதுவா எழுந்திருப்பேன், அவசரப்படாத. ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு ரெடியா இருக்க? வெளில எங்கேயா போறியா? இல்லைங்க, உங்களுக்கு நீங்க இன்டர்வியூ இல்ல, அதான் ஒரே டென்ஷன். எனக்கு இன்டர்வியூனா உனக்கு என்ன டென்ஷன்? அவ்வளவு பாசமா உனக்கு இருக்காதா பெண்ண? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தானே நீங்க இன்டர்வியூக்கே போறீங்க. என்னங்க நீங்க முதல்ல இந்த இன்டர்வியூ நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட்டு வாங்க. ஐயோ, நான் இன்னும் பல்லே விளக்கல. இப்படியே போய் அவர் முன்னாடி நின்னா அவர் மூஞ்சியை திருப்பி பார். என்னங்க நான் ஜோசியரை பார்த்து பேசினேன். இன்னைக்கு உங்களுக்கு ராசியான கலர் பச்சையா. அதனால நீங்க என்ன பண்றீங்க? பச்சை கலர் பேண்ட், பச்சை கலர் ஷர்ட், முடிஞ்சா பச்சை கலர் வாட்ச், பேனா பச்சை, எல்லாமே பச்சை கலர் தான் போட்டு போடும். சரியா? பச்சை கலர் சட்டை பேண்டா என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் நேத்து வாங்கி வச்சேனே. இன்னைக்கு நீங்க 7:37 தான் குளிக்கணும். 8:04 தான் நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கணும். 9:14 தான் வீட்டு விட்டு கிளம்பணும். 7:37 தான் நான் குளிக்கணுமா? ஏமா கொஞ்சம் ஓவரா தெரியல அதெல்லாம் உனக்கு. நீ சாதாரணமா இந்த வீட்டு குறிப்பு தானே படிப்ப. எப்ப இந்த ஜோசியத்துல இன்வால்வ் ஆன? இல்லைங்க, இது ஒரு மாதிரி வீட்டு குறிப்பு தானே. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இது கொஞ்சம் ஓவரா இருக்க. இந்த 7:37 தான் குளிக்கணும்னா 7:30 மணிக்கே நான் வந்து பாத்ரூம்ல மக்கோட ரெடியா வெயிட் பண்ணுவேன். நீ கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்ப. ஸ்டார்ட்னு சொல்லுவேன், நான் குளிக்கணுமா? ஆமா. அய்யோ என்ன ஐயோ? நீங்க முதல்ல எழுந்து போய் குளிங்க போங்க. அது எந்த சொன்ன பல்லு விளக்கணுமே. உங்ககிட்ட பச்சை கலர் பிரஷ், பச்சை கலர் பேஸ்ட் இருக்காதே? அப்ப போச்சு. இல்லையே, எங்க போச்சு? நான் தான் ரொம்ப உஷாரா வேப்பங்குச்சி எடுத்து வச்சிருக்கேனே. பச்சை சொக்கா, டார்க் பச்சை பேண்ட், பச்சை ட்ரவர், பச்சை பனியன். ஒரு சின்ன சந்தேகம். பாத்ரூம்ல பச்சை பக்கெட்டு, பச்சை மக்கு, பச்சை சோப்பு, பச்சை துண்டு ஓகே. தண்ணி கூட பச்சையா? கொஞ்சம் சுட வச்சிருக்கூடாதா? சும்மா இருங்க, அனாவசியமான கேள்விலாம் கேட்க கூடாது. எல்லாம் காரணமா தான். உங்களுக்கு போய் கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். ஐயோ, வெள்ளை விபூதி. நல்ல வேலை இது பச்சை இல்லை. ஐயோ, விபூதி மட்டும் பச்சையாமையிலே. அப்பா சார், உங்களுக்காக கோயில்ல 40 தோப்பு காரணம் போட்டேன். 40 போட்டா 4 போட்டா போறாதா? அம்மா தான் சொன்னாங்க உங்க வயசுக்கு தகுந்தபடி தான் தோப்பு காரணம் போடணும்னு. கொஞ்சம் ஓவரால் உங்க ஜோசியம் குழந்தை போய் 40 போட்ட சொல்லுவேன். நல்ல வேலை என் வயசு சொன்னோமா கம்மி. குழந்தை கம்மியா தோப்பிக்காரனை போட்டிருக்கான். நான் தோப்பு காரணம் போடும் போது தான் தெரிஞ்சது உங்க வயசு இவ்வளோவா. நல்ல காலம் ஜோசர் என் வயசுக்கு தோப்பு காரணம். டேய் விக்கி,
அந்த ஜோசியக்காரரு அம்மாவோட வயசு அப்பாவோட வயசு ரெண்டும் சேர்த்து தோப்புக்காரனை போட சொல்லியிருக்கணும். அப்படியேதான் நீ காலி ஆயிருப்ப. அப்படின்னா நீதான் முக்கியமா போடணும்னு ஜோசியரை சொல்ல வச்சிருக்க. சரி சரி அனாவசியமா பேசிட்டு இருக்க வேண்டாம். அப்பா சரியா 8:52க்கு டிஃபன் சாப்பிடணும். வாங்க வாங்க அண்ணா. பச்சை கலர் சட்னியா? கொத்தமல்லி சட்னி. இது இட்லியும் பச்சை கலரா இருக்கு, இதுவும் கொத்தமல்லியா? ஆமா நான் தான் செஞ்சேன், நீங்க சாப்பிடுங்க. ஐயோ இதெல்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிடுங்க அண்ணா. இல்ல எல்லாத்தையும் பச்சை போடுறிய, இன்டர்வியூல கேள்வி கேட்ட எப்படி பதில் சொல்றது? பச்சை பச்சையாவா? என்னங்க இந்த மாதிரி தப்பு தப்பாலாம் பேசாதீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. நம்ம இதை சாப்பிட முடியுங்கிறேனே. சாப்பிடுங்க. ஐயோ என்னங்க அலாரம் அடிச்சிச்சு, 9:10 நீங்க சாப்பிடாதீங்க, கிளம்புங்க. முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க. 9:14 நீங்க வீட்டு கிளம்பணும். ஏய் அப்பாவோட ஃபைல் கொண்டு வா சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஐயோ பாத்தீங்களா பச்சை கலர் ஃபைல். கிளம்புங்க கிளம்புங்க. ஆமா என்னங்க உங்க ஸ்கூட்டர் கலர் என்ன? ஸ்கூட்டர் கலர்லாம் மாத்த முடியாது, பச்சை கலருக்கு மாத்த முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி சரி நீங்க பஸ்லயே போங்க, அதுவும் பச்சை கலர் தான். ஐயா என்னம்மா அது ஐயோ ஓவரா நீங்க கிளம்புங்க. ஹலோ 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 Hey, Juju. Nanda, உன்னுடைய மாலு. மாலு என்ன கோலம் அது? கோலம்? நீதான ஜூஜு என்ன மாடர்னா மாற சொன்ன? அதுக்காக இப்படியா? ஜூஜு, முதல்ல நீ எனக்கு ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணு. காரா? யா, லேட்டஸ்ட் மாடல். ஏன்னா நாளையில இருந்து ஐ நீட் டு கோ டு பார்ட்டிஸ் இன் தி லயன் கிளப், லேடிஸ் கிளப், இதுக்கெல்லாம் போகணும். ஸோ ப்ளீஸ். மாலு என்ன மாலு இதெல்லாம்? இது ரொம்ப டுமச்ச தெரியல உனக்கு. என்ன ஜூஜு, நீ தானே என்ன மாற சொன்ன, அதை நான் மாறிட்டேன் 100%. மாலு அதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம் ஜூஜு, இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஐ கேன் ஸ்டே இன் அ பிளேஸ் லைக் திஸ் யூ see. ஸோ முதல்ல இந்த வீட்டை சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சன் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. அங்கே போய் நான் ஒர்க் பண்ணேன்னா என் கம்ப்ளெக்ஷன் கேட்டுடும். ஓகே ஹோட்டலா? யா, அண்ட் ஹோட்டல்னா சாதா ஹோட்டல் கிடையாது, ஒன்லி ஸ்டார் ஹோட்டல். ஸ்டார் ஹோட்டலா? நிறைய செலவாகுமே மாலு. சும்மா வாய் பொல்காத ஜூஜு. 1 second. செல்போனா? Hello James. Hi, நான் மாலு பேசுறேன். How are you? Oh, I'm great. Yeah. Okay, what are you doing tonight? Oh, ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு டின்னருக்கு போகலான்னு இருக்கேன். Oh, so sweet of you. நீ வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? Yeah, thank you. Bye-bye. மாலு மாலு யார் இது ஜேம்ஸ்? Oh, James. He's my boyfriend. பாய் ஃப்ரெண்டா? மாலு என்ன இதெல்லாம்? Yeah, why not? And Juju, எனக்கு பேசி throat ஒரு மாதிரி இருக்கு. Arrange for some apple juice. மாலு இது அநியாயம், அக்கிரமம். What அக்கிரமம்? நீ தானே என்ன மாடர்னா மாற சொன்ன, நானா சொன்னேன்? ஆமா நான் உனக்கு கொஞ்சம் மாடனா மாற சொன்னேன், அதுக்கு இவ்வளவா? Juju, I want to be perfect in everything you see. மாடர்னா மாறணும்னா 100% மாறணும். அண்ட் இதெல்லாம் நான் எனக்காகவா செய்கிறேன். அண்ட் நம்ம கிளினிக் வீடு இதெல்லாம் மாடர்னா மாற்றணும். அதுக்கு இன்டீரியர் டெக்கரேட்டர் மிஸ்டர் தோட்டதாரணியை வர சொல்லியிருக்கேன். தோட்டதாரணி ஆர்ட் டைரக்டர்ல? யா, ஆனால் எனக்காக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு ஃபார் an extra fee. ஐயோ மாலு நிறைய செலவாகுமே. ஓ ஜூஜு, கம் ஆன். நீ தானே சொன்ன மாடர்னா மாறணும், லட்சமா கோடியா டாலரா கொட்டோன்னு. காட்டன் ஜூஜு, வெயிட்.